அவர் சிலுவையில் ஜீவனை விட்ட அடுத்த நிமிஷமே இந்த பூமியில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. இந்த பூமியில் அநேக அதிசயங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. இந்த பூமியில் அநேகமான அற்புதமான காரியங்கள் நிகழ ஆரம்பித்து விட்டது. இதற்கு அவர் எதுவுமே பேசவில்லை. உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை முடிந்தது, எல்லாம் முடிந்தது, ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி கடைசி எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் போது உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் செய்யப்பட்ட அந்த காரியங்கள் நிறைவேற்றி முடிந்தவுடனே வழி ஆட்டோமேட்டிக்காக திறக்க நம்மளால் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா திறக்குது வழி. இது எதனால் நடந்தது? சிலுவையின் மூலமாக நடந்தது. இது எதனால் நடந்தது? சிலுவையின் பாடுகள் மூலமாக நடந்தது. இது எதனால் நடந்தது? சிலுவையின் ரத்தத்தினால் நடந்தது. இது எதனால் நடந்தது? இயேசு கிறிஸ்துவின் ஜீவனால் நடந்தது. அவர் ஜீவனை விட்ட உடனே முதலாவது அற்புதம் எங்க நடந்தது என்றால் ஆலயத்தில் நடந்தது. ஐயோ, என் பாவங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்றதை விட என் வாழ்க்கையில் காணப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இருக்குது, வேதனை இருக்குது, அவமானம் இருக்குது, துக்கம் இருக்குது அப்படி என்று சொல்லி நீ நேரா ஆண்டவரிடத்தில் போய் அந்த ஆலயத்தில் விழுந்து கிடந்து அவருக்கு முன்பாக விழுவதற்கு எந்த ஒரு வழியும் திறக்கப்படவில்லை. அப்பொழுது இந்த வழியெல்லாம் எங்க திறந்து கொடுத்தார் என்றால் சிலுவையில் திறந்து கொடுத்தார். இன்னைக்கு நீயும் நானும் ஆலயத்திற்குள் வந்து யாரையும் கேட்காம எந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த நாளில் இங்கு வந்து உட்கார்ந்து சிலுவை தியானத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோமே, வாரம் வாரம் ஆண்டவர் இந்த ஆராய்ச்சித்துக் கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் வழி எதன் மூலமாய் பிறந்தது? அந்த சிலுவையின் மூலமாக பிறந்தது. அந்த வழி எங்கிருந்து உண்டானது? மேலிருந்து உண்டானது. அந்த வழி யார் மூலமாய் உண்டானது? அந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவன் உனக்காகவும் எனக்காகவும் அந்த திரையை பிளந்து அது எங்கு போடப்பட்ட திட்டம் என்றால் மேல் நோக்கி போடப்பட்ட திட்டம். அதனால்தான் அந்த திரைச்சலையானது மேலிருந்து கிழிக்கப்பட்டது.